अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய பெஸ்ட் செல்லிங்கில் இருக்கிற 3 டைப் ஆஃப் டீ கேக் ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இது எல்லா ரெசிபீஸுமே என்னோட பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் இருக்கிற ரெசிபீஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டியாக நல்லா ஹை ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான ரெசிபீஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேங்க. 115 கிராம்ஸ் அளவு அன்சால்டட் பட்டர் எடுத்து ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருங்க. நல்லா வந்துட்டு சூடாகட்டும். அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா வந்து கரைய விட்டுருங்க. கரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம் கிடையாது, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு அதோட ஸ்மெல்லே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது இந்த மாதிரி நல்லா நுர வரும்போது என்ன ஆகும்னா கீழே பட்டர் அப்படியே வந்து ப்ரௌன் ஆகிட்டே வரும். அப்போ ஒரு சூப்பரான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ரொம்ப குயிக்காகவே ப்ரௌன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டார்க் ஆயிரும். அது வந்து கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நுர வர்ற மாதிரி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ப்ரௌன் பட்டரும் கிடச்சிரும். அதே மாதிரி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டைமில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லாவே வந்து பட்டர் வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல் இருக்குது. சூப்பரான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அடுத்ததான் நான் இங்கே ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 மீடியம் சைஸ் பனானா வந்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட ஓவர் ரைப்டு பனானா கிடையாது. ஓரளவுக்கு பழுத்த பனானாவாக எடுத்திருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்தது கிடையாது. இது ஓரளவுக்கு பழுத்த பனானா தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னுமே நல்லா ஓவர் ரைப்டு பனானாவில் பண்ணும்போது அது இன்னுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஸ்வீட் வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் காட்டியிருக்கிற இந்த ஸ்டேஜில் இருக்கிற பனானா எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் ஓகேங்களா? இந்த 2 மீடியம் சைஸ் பனானாவை நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு ஏதாவது ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா வந்துட்டு குத்தி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம எல்லா பனானா கேக்குக்குமே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுக்கிற பனானாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபோக் வச்சுட்டு நல்லா குத்தி விட்டுட்டிங்கனால இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பியூரி மாதிரி ஆகி கிடச்சிரும். இது நல்லா கட்டியாக எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்துட்டு சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதாவது சக்கரை, நாட்டு சக்கரை தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்தால் கூட நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் 100 கிராம்ஸ். அப்புறம் அது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் அளவு, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒயிட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் எந்த அளவுக்கு ரைப்டு பனானா எடுத்தேன்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? கரெக்டாக பழுத்திருந்த ஒரு பழம். அந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது இந்த சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக பேலன்ஸ்ட் ஆகும். ரொம்ப அதிகமாக சுகரும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சக்கரெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பனானாவோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் ஆல்மண்ட் எசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? பனானா ஃப்ளேவர் பிடிக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சா மட்டும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன் பட்டர் 115 கிராம்ஸ் அளவு பட்டர் எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் பட்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதை வந்து இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌன் கலரில் பார்ட்டிகல்ஸ் வரும், அதோடு ஆட் பண்ணுங்கள். அதுவுமே நல்ல மணமாக இருக்கும். அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் ஒரே ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை, மீடியம் சைஸில் இருக்கிற முட்டை, ஒரு 60 கிராம்ஸ் அளவு வர மாதிரியான முட்டை எடுத்து அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான பேசிக்கான ஒரு மெத்தட் தான். ஸோ நிறைய பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் வரும். அண்ட் அடுத்ததாக இதில் நம்ம 1.5 கப் அளவு மைதா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 190 கிராம்ஸ் அளவு மைதா. சரிங்களா? சலிக்காமல் எடுத்து வச்சுருங்க. அதனால ஆட் பண்ணுற ஸ்டேஜில் நான் ஒரு சீவர் வச்சுட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு டைம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். ரொம்ப ஓவர் மிக்ஸ் இல்லாமல் நீட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளாரும் இதே மாதிரி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிராம்ஸ் கணக்கில் நான் உங்களுக்கு இப்படி பேசும்போதே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனிமேல் ஃபுல்லாக கப் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து சொல்ல போகிறோம். பட் நம்ம கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் கிராம் கணக்கில் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அது
எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கிளியராக கொடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் சூப்பராகவே வந்துட்டு இது பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கிளாஸஸோட ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணவே கிடையாது. எந்த அளவுக்கு நான் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே இதில் தெரியும். மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபோர்க் வச்சே நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு பீட்ரோ எதுவுமே தேவைப்படல. இதில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு விட்டுருங்க. எல்லா ஃப்ளாரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பேட்சில் எடுத்துக்கலாம். அதை வச்சு சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் அடியில் எதுவும் ஃப்ளார் தங்காமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பனானா கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஐ மீன் ப்ரௌன் பட்டர் பனானா கேக்கோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்றைக்கி நான் இந்த மாதிரி குட்டி குட்டி மஃபின் ட்ரேயில் தான் வந்துட்டு ஸ்கொயர் மஃபின் ட்ரேயில் தான் வந்துட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் ஒரே லோஃப் பேனில் கூட ஒரே கேக்காகவும் பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லை ரவுண்ட் டின் இருந்தால் அதில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லை உங்கள் கஸ்டமர் எந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க, பீசஸாக கேட்குறாங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு கேக்காக கிடச்சா நல்லாயிருக்கும் கேட்குறாங்களா, எந்த மாதிரி அவங்க கேட்குறாங்களோ அவங்க விஷக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆல்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பார்வைக்கு அழகாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக அந்த ஒரு கேக் வர்ற மாதிரி தனி டின்னில் தான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு இதுலேயும் வந்துட்டு ட்ரேலே போட்டுக்கலாம். ஸோ நல்லா கேக் நல்லா தடிமனாக நல்லா பெருசாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை கரெக்டாக ஓரளவுக்கு வந்தால் போதும் மஃபின்ஸ் மாதிரி அப்படிங்கும்போது நீங்கள் பாதியாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 12 மஃபின்ஸ் இதில் வரும். ஓகேங்களா? நான் நல்லா பெரிய கேக்ஸ் மாதிரி வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். மேலே டாப்பிங் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஆப்ஷனல்ஸ் தான். இந்த பனானா கேக் ப்ளைனாக இருந்தாலுமே செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸ் எல்லாம் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மேலே நான் கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸ் வைக்கிறேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் போடலாம், இல்லைனா நட்ஸ் ஏதாவது போடுறதா இருந்தாலும் ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் வச்சு அழகாக வந்து டாப்பிங் வந்து பண்ணலாம். நான் ஒரு 4 கேக்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட் சங்க்ஸால் மேலே லோட் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் வந்து ப்ளைனாக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி மஃபின் ட்ரேயில் நான் பேக் பண்ணி எடுக்கிறனால இதை வந்து சேம் 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் மட்டும் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதே நீங்கள் லோஃப் பேனில் போடுறதா இருந்தால் 35 மினிட்ஸ் 170 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் டைமிங் தான் மாறும். நம்மளோட பேன் மாறும்போது டைமிங்குமே வரும், கேக்குக்கு வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் ரெடி ஆகி ஜஸ்ட் 1 ஹவர் தான் ஆச்சு. இன்னியுமே லைட்டாக சூடு இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே பனானா கேக் நல்லா சூட்டோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பனானா பிரெட் வந்து நான் மறக்க முடியாத ஒரு பனானா பிரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடைக்கானலில் ஒரு ஓல்டு பேக்கரியில் சாப்பிட்ட ஒரு பனானா பிரெட் சுட சுட அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கேக்குக்காக அவ்வளோ கூட்டம் அந்த கடைக்கு முன்னாடி இருந்துச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கேக்கை வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். அது வந்து அவ்வளோ வர்த்தாக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நின்று வாங்கினதுக்கு அவ்வளோ வர்த்தாக இருந்துச்சு. அந்த கேக்குக்கெல்லாம் டஃப்பு கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி நான் செஞ்ச இந்த ப்ரௌன் பட்டர் பனானா கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வேறு லெவல் ஒரு ஹிட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் இது கண்டிப்பாக. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நிறைய பேத்துக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்னதாக லைக் கொடுத்து என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேக்கிங் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது பாருங்கள். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதில் நம்ம கேக் மட்டும் கற்றுக்க போகிறது கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்களுக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு அரை கப் அளவு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஆப்ஷனல். ஏன் அப்படின்னா என்கிட்ட கலர்ஃபுல் டியூட்டி ஃப்ரூட்டி இல்லாதனால நான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அரை கப் அளவு ரைசின்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலி இது இருக்கு இல்லையா, டியூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா கேக்குக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து இந்த கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட கலர்ஃபுல் டியூட்டி ஃப்ரூட்டி இல்லாதனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து மிக்ஸ்டு நட்ஸு 1/2 கப் எடுத்திருக்கேன்.
நான் இதில் பதாம் பிஸ்தா அண்ட் கேஷ்யூநட் மூணுமே கலந்து 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவு டியூட்டி ஃப்ரூட்டி நான் இங்கே எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரே கலர் டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, அதனால தான் நான் வந்து இது 1/2 கப்பும் மற்றதெல்லாம் வந்துட்டு கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எதுக்கு பதிலாக 1/2 கப் கலர்ஃபுல்லான டியூட்டி ஃப்ரூட்டியும் 1/2 கப் அளவு செரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். செரி கிளேஸ்டு செரி இருக்குல்ல, அதை எடுத்தாலும் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இங்கே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலும் சீவரும் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேங்க. ஓல்டு வீடியோஸில் நிறைய வீடியோஸில் கமெண்ட் வந்துட்டே இருக்குது கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே கப் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் எந்த கப் வேணாட்டு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் கூட எடுத்து அதை கூட மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு மைதா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன் 180 கிராம்ஸில். ஸோ இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு பால் பொடி எடுத்திருக்கேங்க, அதுவும் வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே டோட்டலி மிக்ஸ் ஆகி கிடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு விஸ்க்கு இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலும் ஒரு சின்ன ஒரு கப்பும் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து எக்கும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். எக்கோட ஒயிட் தனியாக, அந்த எல்லோ கலர் பார்ட் தனியாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா, இது இந்த மாதிரியே ஈஸியாக நீங்கள் வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். உடச்சிட்டு 2 முட்டை மாதிரி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஓட்டில் இன்னொரு ஓட்டில் அந்த எல்லோ கலர் தனியாக வந்துடும், அந்த ஒயிட் வந்து தனியாக உள்ளே போயிடலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பழகிட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தடே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, எக்கும் நான் வந்து இன்றைக்கி பீட்டரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் பீட்டர் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த ஆர்பேட்டோட பீட்டர் தான் வந்து 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட பீட்டர் வாங்குறதுக்கான நல்ல ஒரு சஜஷன் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அப்படிங்கிறனால இதை பற்றி மட்டும்தாங்க தெரியும். இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கீழே வந்துட்டு ப்ராடக்ட்ஸோட டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 150 வாட்ஸோடது. சரி, ஓகே, இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எக் ஒயிட் வந்து தனியாக எடுத்தோம்ல, அதை வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு வந்து நான் மாற்றிடுறேன். இந்த மிக்சிங் பவுலில் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடிக்கிறதுக்கு. இந்த எக் யோக்கை நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சு எடுக்க போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 ஸ்பீடில் வச்சு அடிங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பீடுக்கு போங்க. அப்புறம் 3 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பீட், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸ்பீடை. 1 கப் அளவு பொடிச்ச சக்கரை நான் எடுத்திருக்கேங்க. இங்கே இந்த கப்பில் வந்துட்டு பாதி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக விழுந்துருச்சு, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் 2 டைம்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிட்டு நல்லா அடித்து பதையானதுக்கப்புறமா அடுத்த ஒரு 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் அதிகப்படுத்தி ஹை ஸ்பீடுக்கு வந்து போங்க. அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு இது வந்துட்டு ஃப்ளஃப் அப் ஆகி கிடைக்கும். ஓகேங்களா, மெதுவாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளஃப் அப் ஆகி கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக அந்த பதை வந்துட்டு ஆகியிருக்கும். இப்போது எக் ஒயிட் எந்த அளவுக்கு அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் சொல்லுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த அளவுக்கு வந்துட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக் யோக் தனியாக வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு ஒன்றா ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எப்படின்னா அந்த எக் யோக் மிக்ஸ் ஆனால் போதும், அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா எக் யோக் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த பத மாதிரி இவ்வளோ தூரம், அந்த இது அப்படியே வந்துட்டு கம்மியாயிரும். அந்த மாதிரி நமக்கு ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸு மட்டும் கொடுங்க. அதனால தான் ஒன்றா ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவில் ஃபாஸ்ட்டாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஸ்பீடாக நான் அடிக்கவே கிடையாது. இப்போ 5 முட்டை கருவுமே ஆட் பண்ணி நம்ம அடிச்சு எடுத்தாச்சு. அப்போது வந்து பாருங்கள், அந்த ஃப்ளஃப் அப் ஆனது வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. இதாகி போல் அமுங்கி போல் இந்தளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மைதா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு விஸ்க்கு இல்லைனா அந்த பீட்டரோட அந்த இது இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளார் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஸ்வில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அது நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி கிடச்சிடும். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது.
அடுத்ததாக இங்கே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து பாதி ஃப்ரூட்ஸை வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக. நான் மறந்துட்டு எல்லாத்துலேயுமே மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபைனலி நான் வந்து வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம வச்சுருந்த மைதா மிக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். டோட்டலி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுற பாருங்கள், ஃபாஸ்ட்டாக போட்டு ஏன்னா அதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி சர்க்குலர் மோஷன்லேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க. லைட்டாக அந்த ஃப்ளாரும் அந்த எக் மிக்சரையும் லைட்டாக வந்துட்டு நீங்கள் பைண்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் எக்கும் ஃப்ளாரும் நல்லா பைண்டப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மேங்கோ ஆர் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்ததாக மெல்டட் பட்டர் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மெல்டட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பட்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம பைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக பைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இருக்கிற பட்டர் ஃபுல்லாகவே பைண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு ஃபுல்லாக சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற டியூட்டி ஃப்ரூட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சுருங்க. ஸோ மேலே வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்காக. நான் வந்துட்டு அதை ஆட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்தனால இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மீதி வந்து எடுத்து வச்சுட்டேன் மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து கிச்சன் டவலில் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த நம்ம ஆட் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்லையே அதையும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பேக்கிங் பண்ணுறதுக்காக வச்சலாம். இந்த ஸ்டேஜில் அவன் வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 8 இன்ச் பேனில் தான் இன்றைக்கி நான் வந்து பேக் பண்ண போகிறேன் இந்த கேக்கு. நீங்கள் வந்து 8 இன்ச் ஒரு 9 இன்ச் பேன் ரெண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் பேக் பண்ணுறதுக்கு. ஹைட் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற 8 இன்ச் பேன் தாங்க எடுத்திருக்கேன். எல்லா கேக் பேட்டரும் கரெக்டாக ஃபிட் ஆச்சு அதில். அதேமாதிரி நல்லா கேக்கோட ஹைட்டும் வந்துட்டு நல்லா வந்துருந்துச்சு. கேக் பேட்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த பேனில் வந்து ஆட் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு டபுள் டேப் கொடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு இது மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து கிச்சன் டவலில் போட்டுட்டு நான் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க தனியாக. அந்த மைதா மிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மேலே திருப்பி வந்து கார்னிஷிங் போட்டுக்கிட்டேன். மேலே நல்லா கலர்ஃபுல் கார்னிஷிங் கொடுக்கும்போது கேக் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ 170 டிகிரி செல்சியஸில் 45லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். கேக்கோட ஹைட் பொறுத்து அண்ட் நம்ம எடுத்துருக்கிற டின் சைஸ் பொறுத்து கேக்கோட பேக்கிங் டைமும் மாறும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட அவனுக்கு 55 மினிட்ஸில் வந்துட்டு பேக் ஆகி கிடச்சிது 170 டிகிரி செல்சியஸில். இப்போ வந்து நம்ம டீமோல் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேக் வந்து டீமோல் பண்ணுங்கள். எடுத்ததுமே வந்துட்டு அவசரமாலாம் போட்டோம் அப்படின்னா கேக்கு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து போட்டிருக்க ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ரூட்ஸ்னால எனக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மேலே. பட் டியூட்டி ஃப்ரூட்டி போடும்போது நமக்கு கஷ்டமே இருக்காது, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைட்ஸ் வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். சில பேர் பெரிய சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கேட்பாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி டீ கேக் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணுறேன். கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரூட் கேக் வந்து ஒரு டீ கேக், நம்ம டீ டைம் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கான ஒரு கேக்கு. ஸோ அதோட டெக்ஸ்சர் வந்து பாருங்கள் பர்ஃபெக்டாக டீ டைம் கேக்கோட டெக்ஸ்சர் தான் வந்திருக்கு. இது வந்து மாய்ஸ்டான கேக் கிடையாது, கொஞ்சம் ட்ரையான கேக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு பீஸ் போட்டுட்டு எந்த மாதிரி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இனிமேல் நல்ல கலர்ஃபுல்லான டியூட்டி ஃப்ரூட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கேக்ஸ் பார்க்கறதுக்கு நல்ல லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். கட் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால லைட்டாக கட்டிங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணும்போது பிரச்சனையே இருக்காது, நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் இதில் ஆரஞ்சு எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், மேங்கோ எசன்ஸ் ஆர் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எசன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இந்த தடவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு.
ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ரெசிபியை நீங்களுமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுப்பேன். அண்ட் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சட்டுன்னு வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you, அஸ்ஸலாமு அலைக்கும். ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே 8 inch டின் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7 to 8 இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். அடுத்ததாக இதில் மெயினான இன்க்ரீடியன்ட்டான பட்டர், அன்சால்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் அளவு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்து வச்சிட்டிங்கன்னா உனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்பாட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஏன்னா பட்டர் வந்துட்டு வெளியில் எடுத்து வைக்கும்போது வெளியிலலாம் கொஞ்சம் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் வந்துடும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பாட்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1½ கப் ஆஃப் பவுடர் சுகர் நான் இங்கே வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். 6 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். டேபிள் ஸ்பூன்னா 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 15 ml கணக்கு வச்சு நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேட்சுலா வச்சு அந்த பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுகர் லைட்டாக லூசன் அப் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஒரு விஸ்க் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா இலகி கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம விஸ்க் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நல்லா வந்துட்டு அந்த பட்டர் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விஸ்க் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? லைட் எல்லோயிஷ்லேருந்து அப்படி லைட் ஒயிட்டிஷாக மாறும் நம்ம இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து நான் இன்றைக்கி 3 எக் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதை 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு பட்டரில் லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை 1 by 1 ஆட் பண்ணும்போது அந்த பட்டரோட அது நல்லா இன்கார்பரேட் ஆயிரும். ஒட்டுக்கா எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா திரியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் 1 by 1 நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2வது முட்டை ஆட் பண்ணும்போதே வந்து பாருங்கள் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வந்து கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இப்போ அடுத்த முட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 முட்டையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி திரியாக ஆகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துட்டு நீட்டாக வந்து ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இங்கே நான் 2 கப் ஆஃப் ஃப்ளார் எடுத்திருக்கேன். மைதா தான். அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் மைதாவும் ஒரே டைமில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சீவர் வச்சு கண்டிப்பாக வச்சு அழிச்சிட்டே வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நான் வச்சுருக்கிற 2 கப் மாவுமே வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையுமே நம்ம சிவரில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா விஸ்க் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இடையில கூட நீங்கள் பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ரெசிப்பியில் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமலே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நான் சொன்ன ரெசிப்பியை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணணும் விஸ்க் வச்சுட்டு. நான் உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸான ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம வச்சுருக்கிற 1/2 கப் அளவு பால் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியான பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு எவ்வளோ மெதுவாக நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்தளவுக்கு மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நான் வெனிலா எசன்ஸ் வந்து மறந்துட்டேன். ஸோ எக் ஆட் பண்ணும்போது நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1½ டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மெதுவாக வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு அடியிலையுமே வந்து ஃப்ளார் இருக்கும். ஏன்னா நம்ம கட்டியான ஃப்ளார் மிக்ஸ் பண்ணனால கண்டிப்பாக அடியில் ஃப்ளார் இருக்கும். ஸோ அதையுமே நல்லா ஸ்பேட்சுலா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டரில் எந்த விதமான லம்ஸும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த லம்ஸும் இல்லை, பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் வந்து நம்ம பேட்டரை வந்து மாற்றிக்கலாம். இந்த பேட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேம் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 45 மினிட்ஸ்க்கு வந்து இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் அவன் டெம்பரேச்சர் பொறுத்து, உங்கள் டைமிங் பொறுத்து நீங்கள் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருங்க இடையில. ஓகேங்களா? ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சுன்னா செக் பண்ணுங்கள். நல்லா லைட் ப்ரௌன் கலர் மேலே வந்துருச்சு, கேக் வந்து வெந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஈவன் பண்ணி விட்டுடலாம். இதை டேப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் அவன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 45 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு என்னோட அவனுக்கு கரெக்டாக 45 மினிட்ஸில் வந்துட்டு சூப்பர் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருந்துச்சு. எனக்கு வந்து பாருங்கள் சூப்பராக சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போது சைட்ஸில் நம்ம பட்டர் பேப்பர் ஆட் பண்ணாதனால கண்டிப்பாக ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி வந்து ரன் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்துட்டு டீமோல்ட் ஆகி கிடச்சிரும். ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கையில் ஈஸியாக வந்து டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். இந்த க்ரம்ஸ் வரும்போதே தெரியும் நமக்கு எவ்வளோ சூப்பராக கேக் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் பர்ஃபெக்டான ஒரு பட்டர் கேக் இது. உங்கள் பேக்கிங் மெனுவில் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்து கேட்கக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். அண்ட் மேபி ஆல்ரெடி நிறைய ஹோம் பேக்கர்ஸோட மெனுலேயும் ஆல்ரெடி இருக்கும். பட் இது என்னோட வே ஆஃப் பட்டர் கேக். ஸோ வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த கேக் வந்து எப்படி இருக்குன்னா செம்ம மாய்ஸ்டாக இருக்கும். அதே சமயம் ஒரு ஹார்டாக இருக்காது. நமக்கு சாப்பிடும்போது வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். அவ்வளோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். க்ரம்ஸ் அப்படியே வந்துட்டு வரும். ஒரு நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பேக்கரியில் கிடைக்கிற டீ கேக்ஸ் மாதிரியே வந்துட்டு இருக்கும். டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வந்திருக்குன்ட்டு. அந்த மேலே இருக்கிற லைட் ப்ரௌன் கலர் தான் இதில் ஹைலைட்டே. ஸோ நான் சொன்ன மாதிரி 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டுருங்க. ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி கேக்ஸோட மேல் பாட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனான கலர்ஸில் கிடைக்கும். அப்போ பார்க்கும்போது கேக்குமே ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்குமே. அண்ட் சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். வேறு லெவல் டேஸ்டியாக தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வியூஸ் என்னங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் லாஸ்ட் வீடியோ கமர்ஷியல் ப்ரௌனி ரெசிபி வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில், அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில், அதுவும் இல்லாமல் நிறைய பேர் லைவ்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டெக்ஸ்சர். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் என்னோட கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 5 பீசஸ் அளவுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். இன்கேஸ் அவங்களோட 1/2 kg அப்படின்னா அந்த பிளாக் கலர் பாக்ஸ் நம்ம எப்போவுமே இது பண்ணுவோம் இல்லையா, பேக் பண்ணுவோம், அந்த பாக்ஸில் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு வர்ற மாதிரி கேக்ஸ் வந்துட்டு இதில் பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. எனக்கு அது நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னும் நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.